ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்தது, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்தது. இந்த வரி விதிப்பை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு நீங்கள் பால் தரமாட்டீங்க, பழங்கள் தரமாட்டீங்க, சோறு தரமாட்டீங்க, நீர் தரமாட்டீங்க, ஆனால் தினம் 100 மில்லி ரத்தம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்படின்னா நான் வாழ மாட்டேன், வளர மாட்டேன், செத்து போயிடுவேன். ஒரு நாடு தன் நாட்டின் மண்ணின் வளம், மனித பேராற்றல் இதை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்வதுதான் பொருளாதார வளர்ச்சி. வெறும் வரியை மட்டும் வாங்கி 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 ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் என்பது வேடிக்கை. பொருளாதாரத்தில் பல அடுக்குகள் இருக்கு. ஒன்று ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம். இதுல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது